ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரம் ஆர்ஆர் எம்ப்ராய்டரி. இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் எப்படின்னு என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னா, டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணப்போ நல்ல லுக்காக இருக்குது சிஸ்டர், பட் ஆஃப்டர் வாஷுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அதோட லுக் வந்து எப்படி இருக்கும், லைஃப் வந்து எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த சிஸ்டர் லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு நமக்கு ப்ளவுஸ் டிசைன் பண்ணியிருந்தாங்க, ஸ்டிச்சிங் அவங்க பண்ணியிருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ்க்கு நமக்கு 2 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அளவு ப்ளவுஸுக்கு அதே ப்ளவுஸாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸை வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 இயரில் இவங்க எந்த அளவுக்கு இந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாஷ் பண்ணியிருக்காங்கிறது கிளாத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அந்த கிளாத்தோட ஷைனிங் எல்லாமே நமக்கு வந்து போயிடுச்சு. பட் நமக்கு த்ரெட்டு, நம்மளோட டிசைன் வந்து எந்தவித டேமேஜும் இல்லை. த்ரெட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நமக்கு தூக்கிட்டு வரல, ஸ்டிச்சஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை. அதே ஃபினிஷிங் நம்ம போடும்போது எப்படி இருந்தோ அதே ஃபினிஷிங் தான் இருக்குது. ஆஃப்டர் வாஷுக்கு அப்புறமா நமக்கு டிசைனோட லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்கேஸ் கிளாத்தே நமக்கு ஷேடாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஹை குவாலிட்டி த்ரெட்டுனால நமக்கு டிசைன் எந்த விதமான டேமேஜோ ஷேட்ஸோ ஆகாது. ஸோ இதுதான் நம்மளுடைய